Hi students, I am Sanjeevan. இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் நம்பர் 9 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ். அதில் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 9.24 எவாலுவேட் இன்டெக்ரல் -π/2 to +π/2 x cos x into dx. இதோட இன்டெகிரேஷன் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இந்த கொஷினை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா -a2 + a f of x dx இந்த டைப்பில் இருக்குது. ஸோ இந்த டைப்பில் இருந்ததுன்னா நம்ம முதல்ல கொடுத்துருக்கிற f of x ஆட் வேல்யூவாக ஈவன் வேல்யூவான்னு பார்க்கணும். சரிங்களா? ஆட் வேல்யூஸாக இருந்தால் 0, ஈவன் வேல்யூஸாக இருந்தால் 2ஆல் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு ஹாஃப் இன்டர்வல் எடுக்கணும். இந்த மாதிரி ஃபார்முலாஸ் இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இது இன்டெக்ரல் -a2 + a டைப்பில் இருக்கிறதுனால x cos x நம்ம f of xன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸோட பிளேஸ்க்கு மைனஸை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ -x cos of -xஆக மாறிடும் இஸ் ஈக்குவல் -x cos of -x நமக்கு +xஆக மாறிடும். ஸோ cos xஆக மாறிடுச்சு. f of -x ஈக்குவல் டு -x cos xோட வேல்யூ f of xக்கு ஈக்குவல். இப்போ கண்டிஷன் பாருங்கள், f of -x ஈக்குவல் டு -f of xக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ தேர்ஃபோர் f of x is odd function. ஸோ ஆட் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா இந்த சம்மோட ஆன்சர் இஸ் 0. அதுதான் இதோட ப்ராப்பர்ட்டி. -a2 + a f of x dx டைப்பில் இருந்ததுன்னா f of x ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது இதோட ஆன்சர் டைரெக்டாக 0 ஆகிடும். ஸோ அப்போ இந்த ஆன்சர்ஸ் வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். இன்டெக்ரல் -π/2 to +π/2 x cos x into dx equal to 0. That's all. Okay students, next we go to example 9.25. Evaluate integral -log 2 + log 2 e power minus modulus x into dx. இந்த இன்டெகிரேஷன் பார்த்தீங்கன்னா -a2 + a அந்த ஃபார்முலா மெத்தடில் இருக்குது. முதல்ல ஃபார்முலாஸ் ரைட் பண்ணிக்கலாம். இன்டெகிரல் -a2 + a f of x dx இந்த டைப்பில் இருக்குது. இந்த டைப்பில் இருந்தது அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு போகிற f of x ஓட வேல்யூ ஆடாக இருந்ததுன்னா ஆன்சர் 0 ஆகிடும். சப்போஸ் நம்ம எடுத்த f of x ஓட வேல்யூ ஈவன் வேல்யூஸாக இருந்ததுன்னா 2 × இன்டெக்ரல் 0 to a f of x dxன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்பில் இருக்குது. இது ஃபங்க்ஷன்ஸை நம்ம முதல்ல f of xன்னு எடுத்துப்போம். Let f of x equal e power minus modulus x, foot minus x equal e power minus modulus of minus x is equal e power minus of modulus of minus x is plus value is equal f of minus x equal e power minus modulus x என்றது வந்து f of x தான். இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா f of minus x ஓட வேல்யூ f of x கிடச்சிருக்கு. ஸோ தேர்ஃபோர் ஃபங்க்ஷன் இஸ் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா இந்த ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ கொஷின்ஸ் வந்து ஒன் செகண்ட் ரைட் பண்ணிக்கலாம். இன்டெக்ரல் -log 2 + log 2 e power minus modulus x dx equal 2 times of integral 0 to log 2 e power minus modulus x into dx is equal 2 times of integral 0 to log 2. It is even function. e power minus modulus x வந்து இங்கே ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால நாம் பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அதாவது e power minus x மட்டும் எடுத்துக்கோங்க into dx. இப்போ நம்ம இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணலாம். e power minus x இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா e power minus x, xோட கோஎஃபிஷியன்ட் -1 டிவிஷன் பண்ணிக்கணும். லிமிட் இஸ் 0 to log 2. இந்த மைனஸ் அவுட் சைடில் வச்சுக்கலாம். -2 அப்பர் இன்டர்வல் log 2 அப்ளை பண்ணிங்க. e power minus log 2 மைனஸ் லோயர் இன்டர்வல் 0 அப்ளை பண்ணலாம். e power minus 0 is equal
minus 2 into e power minus log 2 minus e power 0 value is 1. Okay, இந்த கண்டிஷனில் சம் சேஞ்சஸ் பண்ணலாம். -2 இங்கே பாருங்கள், e பவர் லாக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, அதை நம்ம பவர் கொண்டு வந்துடுவோம். அப்போ லாக் 2 பவர் இங்கே -1 இருக்கிறதா மீனிங், அதனால் இங்கே -1 ஆகிடும். -1 இப்போ இ லாக் வந்து கண்டிப்பாக கேன்சலேஷன் ஆகிடுது. -2 இன்ட்டு இப்போ 2 பவர் -1 இருக்குது, அந்த 2 பவர் -1 நம்ம என்னவோ மாற்றிக்கலாம்னா 1/2 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். -1. நெக்ஸ்ட் இதை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாம். இப்படி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா -2 2 இன்ட்டு -1 -2 -2ல் 1 ஆட் பண்ணிங்கன்னா -1/2. இந்த -2வை இன்சைடு ப்ராடக்ட் பண்ணும்போது 2 கேன்சலேஷன் ஆகிடும், மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ தேர்ஃபோர் this answer is 1. Okay students, next we go to example 9.26. Evaluate integral 0 to a f of x by f of x plus f of a minus x into dx. இதை டைரெக்டாக நம்ம இன்டகிரேஷன் பண்ண முடியாது, ஸோ அதனால் இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். நம்ம லெட் I equal to integral 0 to a f of x by f of x plus f of a minus x into dx. This is equation number 1. Next, இந்த பிளேஸ்க்கு நம்ம ஒன் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம். integral 0 to a f of x dx equal to integral 0 to a f of a minus x into dx. அதாவது இங்கே லிமிட்ஸ் வந்து 0 to a இருக்குது, இங்கே f of x dx இருக்குது. f of x is a function. இங்கே ஃபங்க்ஷன் டிஃபிகல்ட்டிஸாக இருந்ததுன்னா இந்த லிமிட்ஸு 0 and a இதை ஆட் பண்ணி அது எக்ஸோட பிளேஸில் சப்ராக்ஷன் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணலாம். I equal to integral 0 to a, இந்த இடத்துல லிமிட் வந்து நமக்கு a தான், அந்த வேல்யூஸை நம்ம எக்ஸோட பிளேஸில் அப்ளை பண்ணணும். ஸோ f of a minus x by f of a minus x plus f of a minus x into dx. இதை நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். integral 0 to a f of a minus x the whole divided by f of a minus x plus f of இந்த மைனஸ் இன்சைடு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் a மைனஸ் a கேன்சல் ஆகிடும், மைனஸ் இன்சைடு ப்ராடக்ட் பண்ணும்போது ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். ஸோ நமக்கு f of x கிடைக்குது into dx, equation number 2. ஓகே, இப்போ செகண்ட் equationல இந்த இன்டகிரேஷனை நம்ம சால்வ் பண்ண முடியல, அதனால் வந்து another one ஐடியாஸ் இருக்குது. ஃபஸ்ட் equation செகண்ட் equation நம்ம ஆட் பண்ணுவோம். ஆடிங் equation 1 and 2 we get left hand side ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் equation left hand side I இருக்குது, செகண்ட் equation left hand side I இருக்குது. I plus I is 2i is equal, right hand side நம்ம ஆட் பண்ணணும். 0 to a f of x by f of x plus f of a x minus into dx. செகண்ட் equation 0 to a f of a minus x by f of a minus x plus f of x dx. இதில் காமனாக இருக்கிறத அவுட் சைடு வச்சுக்கலாமா? 0 to a denominator is equal f of a minus x plus f of x into dx. இப்போ இதில் நமக்கு டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஆட் பண்ணும்போது நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ f of x plus f of a minus x into dx. இப்போ இதில் நியூமரேட்டரும் டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடும் ஒன் டைம். 2i is equal to integral 0 to a 1 into dx நம்ம இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். இன்டகிரேஷன் பண்ணும்போது நமக்கு இங்கே 1 தான் இருக்குது, 1 இஸ் ஏ கான்ஸ்டன்ட்டை இன்டகிரேஷன் பண்ணும்போது எக்ஸ் வேரியபிளை ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். லிமிட் இஸ் 0 to a, ஃபர்ஸ்ட் அப்பர் வேல்யூ மைனஸ் லோயர் வேல்யூ. ஸோ தேர்ஃபோர் I equal to 2 மல்டிபிள் இருக்குது, அனதர் சைடு கொண்டு போனீங்கன்னா டிவிஷன். ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் a/2. Okay students, next we go to example 9.27. Prove that integral 0 to 5/4 logarithmic of
1 plus tan x dx equal to 5/8 log 2. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிற இன்டெகிரேஷனை நம்ம ஐன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். லெட் ஐ ஈக்குவல் இன்டெக்ரல் 0 to 5/4 லாகர்தமிக் ஆஃப் 1 plus tan x into dx. இது டைரெக்டாக இன்டெகிரேஷன் ஆகாது, இது மாதிரி டைரெக்டாக இன்டெகிரேஷன் ஃபார்முலா கிடையாது. ஸோ அப்போ இது என்ன டைப்பில் இருக்குது, இது ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். 0 to a டைப்பில் இருக்குது. அப்போ 0 to a f of x dx இந்த டைப்பில் இருந்ததுன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், 0 to a f of a minus x into dx. இங்கே என்ன இன்டர்வல்ஸ் இருக்கோ அந்த இன்டர்வலை எக்ஸோட பிளேஸில் சப்ராக்ஷன் பண்ணி எழுதணும். இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, அப்போ நம்ம கொஷினில் லிமிட் 0 to 5/4 இருக்குது. அப்போ இந்த எக்ஸோட பிளேஸ்க்கு நம்ம என்ன செய்யலைன்னா இந்த 5/4 இங்கே அப்ளை பண்ணி சப்ராக்ஷன் பண்ணுவோம். Now I equal 0 to 5/4 இன்டர்வல் அதை அப்படியே வச்சுக்கலாம். லாகர்தமிக் ஆஃப் 1 plus tan of எக்ஸோட பிளேஸ்க்கு இந்த 5/4 அப்ளை பண்ணுங்கள். 5/4 minus x into dx ஈக்குவல் இன்டெக்ரல் 0 to 5/4 லாகர்தமிக் ஆஃப் 1 plus இது tan a minus b ஃபார்முலா மெத்தடில் இருக்குது. அப்போ tan a minus tan b by 1 plus tan a tan b ஃபார்மேட்டுக்கு நம்ம இதை ரைட் பண்ணலாம். இப்போ tan 5/4 minus tan x by 1 plus tan 5/4 into tan x into dx. அடுத்த ஸ்டெப்பில் 0 to 5/4 லாகர்தமிக் ஆஃப் 1 plus tan 5/4 வேல்யூ 1 மைனஸ் tan x அப்படி இருக்கட்டும், 1 plus tan 5/4 வேல்யூ 1 ஆகிடும், 1 into tan x into dx. ஓகே, நெக்ஸ்ட்டு 0 to 5/4 லாகர்தமிக் ஆஃப் இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும் நம்ம இந்த ஃபங்க்ஷனு. ஸோ அப்போ டினாமினேட்டரில் இருக்குது நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறேன். 1ஓட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 1 plus tan x plus 1 minus tan x by 1 plus tan x into dx. ப்ளஸ் tan x அண்டு மைனஸ் tan x வந்து கேன்சலேஷன் ஆகிடுச்சு. கேன்சலேஷன் ஆனால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், I equal to integral 0 to 5/4 லாகர்தமிக் ஆஃப் 2/1 plus tan x into dx. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கல. அதனால் நம்ம வேறு ஐடியாஸ் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் நம்ம ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணும்போது என்ன கான்செப்ட்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடு ஐ இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் ஐ இருக்குது. ஆட் பண்ணும்போது 2i லிமிட் 0 to 5/4. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் log 1 plus tan x இருந்துச்சு, செகண்ட் ஈக்குவேஷனில் log 2/1 plus tan x இருக்குது. இதில் இந்த இன்டெகிரேஷனும் dx காமனாக அவுட் சைடில் வச்சுக்கலாம். ஆட் பண்ணும்போது இது log a ப்ளஸ் log b மெத்தடில் இருந்ததுன்னா log abன்னு எழுதலாம். log 1 plus tan x into 2/1 plus tan x மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கோங்க. 1 plus tan x 1 plus tan x கேன்சலேஷன் ஆகிடுச்சுன்னா நமக்கு log 2 இருக்கும். log 2 is a constant, so take out 0 to 5/4 into dx. ஸோ இன்டெக்ரலும் இந்த டிஃப்ரென்சியேஷன் நம்ம இன்டெகிரேஷன் பண்ணும்போது இங்கே 1 இருக்கிறதா மீனிங். இன்டெகிரேஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸு கிடைக்கும். 0 to 5/4 இதோட லிமிட்டு. ஓகேங்களா? ஸோ 2 அனதர் சைடு கொண்டு வந்தீங்கன்னா டிவிஷன் log 2/2. இதில் அப்பர் இன்டர்வல் மைனஸ் லோயர் இன்டர்வல் அப்ளை பண்ணலாம். 5/4 minus 0, அப்போ 5/4 மட்டும் கிடைக்கும். இந்த 5/4ஓட 1/2 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஐக்கு ஆன்சர் 5/8 log 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 9.28. ஷோ தட் இன்டெக்ரல் 0 to 1 tan inverse x plus tan inverse of 1 minus x into dx. This value is equal to 5/2 minus log 2. ஸோ இந்த லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை ஷோ தட் கண்டிஷன். ஸோ நான் ஃபஸ்ட் என்ன செய்கிறேன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இன்டெகிரேஷனை ஐன்னு எடுத்துக்க போகிறேன். லெட் ஐ ஈக்குவல் இன்டெக்ரல் 0 to 1 tan inverse x into dx ப்ளஸ் இன்டெக்ரல் 0 to 1 tan inverse of 1 minus x into dx. இந்த dxை நாம் இன்டெக்ரலும் செப்பரேஷன் பண்ணி எழுதிக்கலாம். ஃபஸ்ட் வேல்யூஸ் அப்படியே இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். 0 to 1 tan inverse x. செகண்ட் இன்டெக்ரலை நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன்னா இது என்ன டைப்பில் இருக்குது, 0 to a டைப்பில் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போகிறேன். 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸாக இருந்ததுன்னா இந்த லிமிட்ஸை எக்ஸோட பிளேஸில் சப்ராக்ஷன் பண்ணிக்கணும். 0 to a எஃப் ஆஃப் a minus x into dx. ஓகே, இப்போ ஃபஸ்ட் வேல்யூஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 0 to 1 tan inverse x into dx. நம்ம செகண்ட் இன்டர்வலை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். செகண்ட் இன்டர்வலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிமிட் 0 to 1 இருக்குது. அந்த 1 வந்து நம்ம எக்ஸோட பிளேஸில் சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ 0 to 1 tan inverse of 1 minus இந்த எக்ஸோட பிளேஸ்க்கு இந்த 1 சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 1 minus x into dxன்னு வரும்.
ஸோ ஃபஸ்ட் இன்டர்வல் வந்து அப்படியே தான் இருக்குது. ஃபஸ்ட் இன்டெக்ரல் 0 to 1 tan inverse x dx. செகண்டை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இந்த மைனஸை இன்சைடு ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன், இப்போ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகிடும். மைனஸை இந்த மைனஸ் எக்ஸோட ப்ராடக்ட் பண்ணால் ப்ளஸ் எக்ஸு. ஸோ நமக்கு tan inverse எக்ஸு கிடைக்குது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா 0 to 1 tan inverse x dx, 0 to 1 tan inverse x into dx. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்குது. I equal to 2 times of integral 0 to 1 tan inverse x into dxன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா இதை டைரெக்டாக இன்டெகிரேஷன் பண்ண முடியாது. இன்டெகிரேஷன் ஃபார்முலாவும் இதுக்கு கிடையாது. அதனால் நான் இதை யூன்னு எடுத்துக்கிறேன். நமக்கு தான் ஹைலைட் கண்டிஷன் தெரியும் இல்லையா? ஹைலைட் I means inverse, logarithmic, algebraic, trigonometric, exponential. இங்கே இருக்குது ஒன்லி ஒன் ஃபங்க்ஷன் தான். அதனால் u டைரெக்டாக எடுத்துக்கிறேன். tan inverse x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா du by dx, tan inverse டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா 1 by 1 plus x square மாறிடும். dx அனதர் சைடு கொண்டு போயிடலாம். அப்போ du equal to dx by 1 plus x square. நெக்ஸ்ட் dv அப்படின்றது அதர் வேல்யூ dx. இதை போத் அண்ட் சைடு இன்டெகிரேஷன் பண்ணுங்கள். யூவை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா டிவியை இன்டெகிரேஷன் பண்ணணும். அப்போ v equal to x. ஓகே, இந்த கொஷின் வந்து என்ன டைப்பில் இருக்குது அப்படின்னா இன்டெக்ரல் u dv டைப்பில் இருக்குது. அப்போ நம்ம uv மைனஸ் இன்டெக்ரல் v du இந்த டைப்புக்கு மாற்றணும். முதல்ல u அண்ட் vயை ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. x tan inverse x, லிமிட் வந்து 0 to 1 மைனஸ் இன்டெக்ரல் v du, v வந்து x, du வந்து dx by 1 plus x square. இந்த 2 வந்து அவுட் சைடில் காமனாக இருக்குது. இந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க. அது வந்து எதுவும் செய்ய தேவையில்லை. இது வந்து அப்பர் வேல்யூ மைனஸ் லோயர் வேல்யூ அப்ளை பண்ணணும். நான் அப்பர் இன்டர்வல் 1 அப்ளை பண்ணுறேன் எக்ஸோட பிளேஸ்க்கு. 1 இன்ட்டு tan inverse ஆஃப் 1 மைனஸ் லோயர் வேல்யூ 0 அப்ளை பண்ணால் டோட்டலாக 0 ஆகிடும். மைனஸ் இந்த வேல்யூஸை நம்ம இன்டெகிரேஷன் பண்ணணும். நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா x by 1 plus x square தான் இருக்குது. இதை டைரெக்டாக இன்டெகிரேஷன் பண்ண முடியாது. ஆனால் ஒரு ஐடியாஸ் இருக்குது, ஃபார்முலா இருக்குது. என்ன ஐடியா அப்படின்னா இன்டெக்ரல் f dash of x by f of x into dx இந்த டைப்பில் இருந்ததுன்னா டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருந்தால் லாகர்தமிக் ஆஃப் டினாமினேட்டர்னு எழுதலாம். இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸுக்கு இங்கே நம்ம மாற்ற முடியுமான்னு பார்க்கலாம். 1 டெரிவேட்டிவ் பண்ணால் 0, எக்ஸ் ஸ்கொயரை டெரிவேட்டிவ் பண்ணால் நியூமரேட்டரில் 2x வரணும். 2x இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால தான் நான் என்ன செய்கிறேன்னா இங்கே 2 ப்ராடக்ட் பண்ணி ஒரு 2 டிவைட் பண்ணுறேன். ஒரு 2 ப்ராடக்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 டிவைட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 2 இன்ட்டு tan inverse ஆஃப் 1, டேனில் 1 வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரியில் இருக்குது. இப்போ 5/4 மைனஸ் 1/2 இன்ட்டு டினாமினேட்டர் டெரிவேட்டிவ் பண்ணால் நியூமரேட்டர் கிடைக்கிறதுனால லாக் ஆஃப் டினாமினேட்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். லாக் ஆஃப் டினாமினேட்டரோட வேல்யூ 1 plus x square. இஸ் லிமிட் இஸ் 0 to 1. இந்த 2 இன்சைடு ப்ராடக்ட் பண்ணுங்கள். ப்ராடக்ட் பண்ணும்போது 5/4 2 ப்ராடக்ட் பண்ணால் 5/2 ஆகிடும். மைனஸ் இந்த 2 இங்கே ப்ராடக்ட் பண்ணால் 2 கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த வேல்யூஸ் மட்டும் இருக்குது. இதுக்கு அப்பர் இன்டர்வல் மைனஸ் லோயர் இன்டர்வல் அப்ளை பண்ணணும். இப்போ நான் அப்பர் இன்டர்வல் 1 அப்ளை பண்ணுறேன். 1 plus 1 வந்து 2, ஸோ log 2 மைனஸ் லோயர் இன்டர்வல் 0 அப்ளை பண்ணிங்கன்னா log 1. அடுத்த ஸ்டெப்பில் 5/2 இருக்குது. மைனஸ் இன்சைட் ப்ராடக்ட் பண்ணுங்கள். மைனஸ் log 2. இது வந்து log 1ஓட வேல்யூ 0, அதனால் இது விட்டுறலாம். ஸோ ஃபைனலாக கிடச்சிருக்கிற ஆன்சர் 5/2 மைனஸ் log 2. ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் showed. Okay students, next we go to example 9.29. Evaluate integral 2 to 3 root x by root 5 minus x plus root x into dx. இதுதான் கொஷின். இந்த கொடுத்துருக்கிற கொஷின்ஸை நம்ம ஐன்னு எடுத்துக்கலாம். integral 2 to 3 root x by root 5 minus x plus root x into dx. இதை டைரெக்டாக இன்டெகிரேஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம இது என்ன டைப்பில் இருக்குதுன்னு நான் பார்க்கணும். என்ன ப்ராப்பர்ட்டி டைப்பில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது இன்டெக்ரல் a to b டைப்பில் இருக்குது. ஸோ இன்டெக்ரல் a to b டைப்பில் இருந்ததுன்னா இதோட ஃபார்முலா இன்டெக்ரல் a to b f of a plus b minus x into dx. அதாவது இந்த இன்டர்வல் ஆட் பண்ணி எக்ஸோட பிளேஸில் அப்ளை பண்ணி சப்ராக்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து இன்டெக்ரல் a to b டைப்பில் இருக்கிறதுனால இந்த இன்டர்வலை ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே சப்ராக்ஷன் பண்ணிக்கிறேன். 2 plus 3 வந்து 5. அப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ணால் 5 minus x வரும். இந்த இடத்துல வந்து வரும்போது 5 minus x plus root of 5 minus x இந்த மாதிரி மாற்றிக்கலாம். எக்ஸோட பிளேஸ்க்கு இந்த 2 வேல்யூஸ் ஆட் பண்ணி நான் சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கேன். 5 minus x root of 5 minus எக்ஸோட பிளேஸ்க்கு 5 minus x plus root of 5 minus x equal 2 to 3 root 5 minus x by இந்த மைனஸ் இன்சைடு ப்ராடக்ட் பண்ணால் இது -5 இது ப்ளஸ் ஆகிடும். +5 -5 கேன்சல். அப்போ நமக்கு ரூட் எக்ஸ் மட்டும் வரும். ரூட் 5 minus x. இது செகண்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷன்ஸும் நம்ம சால்வ் பண்ண முடியல.
அதனால் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது லெஃப்ட் சைடு ஐ இருக்குது, இங்கேயே லெஃப்ட் சைடு ஐ தான். ஆட் பண்ணும்போது 2 டைம்ஸ் இருக்குது. இங்கே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இன்டர்வல் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் நான் இன்டர்வலை காமனாக அவுட் சைடு வச்சுக்கிறேன். டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்குது. √x + 5x எழுதிக்கோங்க. நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. √x + √5 - x ஆட் பண்ணியாச்சு. டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஈக்குவலாக இருக்கிறதுனால கேன்சலேஷன் பண்ணலாம் 1 டைமு. அப்போ இங்கே இன்டகிரேஷன் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் இன்டகிரேஷன் பண்ணால் என்ன வேரியபிளோ அதை ப்ராடக்ட் பண்ணணும். லிமிட் வந்து 2 to 3. அப்பர் இன்டர்வல் மைனஸ் லோயர் இன்டர்வல் அப்ளை பண்ணலாம். சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 1. இந்த 2 அனதர் சைடு கொண்டு வந்தால் நமக்கு ஐயோட வேல்யூ 1/2 கிடச்சிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், next we go to example 9.30. Evaluate integral -π to +π cos square x by 1 plus a power x into dx. இது நம்ம இன்டகிரேஷன் பண்ணணும். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நம்ம ஐயன்னு எடுத்துக்கலாம். இன்டகிரல் -π to +π cos square x by 1 plus a power x into dx. இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து -a to +a டைப்பில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா ஆட் ஈவன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யலைன்னா வேறு ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். இன்டகிரல் a to b டைப்பு நம்ம யூஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஏன்னா இது டைரெக்டாக இன்டகிரேஷன் பண்ண முடியாது. அதனால் அந்த பிளேஸில் வந்து a to b f(x) dx'ல் இருக்கிற மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைப்பில் இருந்ததுன்னா ab ஆட் பண்ணி எக்ஸோட பிளேஸில் சப்ராக்ஷன் பண்ணணும். இன்டகிரல் a to b f(a + b - x into dx). இந்த பிளேஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருக்குது இப்போ f(x). அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த -π இது +π எடுத்துக்கிறேன். அந்த வேல்யூஸை நம்ம எக்ஸோட பிளேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். cos square of -π and +π ஆட் பண்ணிவிட்டு எக்ஸில் போய் சப்ராக்ஷன் பண்ணலாம். π - x divided by 1 plus a power π - π and -x into dx. +π - π cancel, இங்கே +π - π வந்து கேன்சல் ஆகிடும். into dx I equal to integral -π to +π cos square of இங்கே -x இருக்குது. ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ cos square x divided by 1 ப்ளஸ் இங்கே a பவர் -x இருக்கிறதுனால அதை டினாமினேட்டர் கொண்டு வந்துடுங்க. 1/a power x into dx. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். இன்டெக்ரல் -π to +π கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது a power x + 1/a power x வரும். அதை ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா a power x மேலே போயிடும். அப்போ இன்டெக்ரல் -π to +π a power x cos square x by a power x plus 1 into dx. இது திரும்பவும் நம்மளால் சால்வ் பண்ண முடியல. அதனால் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனும் நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு ஐ ஆட் பண்ணிங்கன்னா 2i. இந்த சைடு இன்டெக்ரல் -π to +π into dx, இன்டெக்ரல் -π to +π dx, இங்கே dx இருக்குது. அதனால் இன்டர்வலை காமனாக வச்சுக்கலாம். இந்த வேல்யூஸை மட்டும் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். cos square x by 1 plus a power x plus a power x cos square by 1 plus a power x into dx. டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ நியூமரேட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இதில் காமனாக ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்க்கணும். சரியா? ஆட் பண்ணும்போது cos square x is a common, ஸோ டேக் அவுட். இந்த பிளேஸ் 1 ஆகிடும். இந்த பிளேஸில் a power x இருக்குது. இங்கே டினாமினேட்டர்லேயும் 1 plus a power x, நியூமரேட்டர்லேயும் இருக்கிறதுனால கேன்சலேஷன் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் இது -π to +π cos square x dx இருக்குது. இப்போ நம்ம ஆட் ஈவன் பார்க்கலாம். ஏன்னா இது -a to +a டைப்பில் இருந்தால் இந்த ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனான்னு பார்க்கணும். எக்ஸோட பிளேஸ்க்கு மைனஸ் கொடுத்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆகிடும். அதனால் cos square x is a ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் அங்கே 2 ப்ராடக்ட் பண்ணிக்கணும். -π to +πயில் ஒரு ஆஃப் இன்டர்வல் எடுத்துக்கோங்க, 0 to π. cos ஸ்கொயரை நம்ம டைரெக்டாக இன்டகிரேஷன் பண்ண முடியாது. அதனால் அந்த பிளேஸ்க்கு நம்ம ஒரு ட்ரிக்னோமெட்ரி ஃபார்மில் யூஸ் பண்ணுறேன். 1 plus cos 2x by 2 into dx. இந்த 2வும் இந்த 2வும் கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். இப்போ 1 இருக்குது. 1 is a constant. இன்டகிரேஷன் பண்ணும்போது வேரியபிள் x கிடைக்கும். cos இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா sin 2x. அடுத்தது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை டிவைட் பண்ணிக்கலாம். லிமிட்ஸ் வந்து 0 to π. ஃபஸ்ட்டு அப்பர் இன்டர்வல் அப்ளை பண்ணுங்கள் π. இந்த இடத்துல அப்பர் இன்டர்வல் 2π/2 மைனஸ் லோயர் இன்டர்வல் அப்ளை பண்ணால் இதுவும் 0 ஆகிடும். sin 0 வந்து 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு π வந்து அப்படியே வச்சுக்கலாம். sin 2πயோட வேல்யூ 0, இதுவும் 0 ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 அனதர் சைடு கொண்டு போகிறேன். I equal to 5/2. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் டீச் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.